பாண்டிங்கில் கார்பன் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹைப்ரிடைசேஷன் தான் பார்க்கணும் நம்ம. ஸோ இதில் கார்பனோட வேலன்சி வந்து நம்மளுக்கு 4 தான், வேலன்சி ஆஃப் கார்பன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கார்பன் வந்து 4 பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இந்த 4 பாண்டில் நம்மளுக்கு 4 பாண்டில் 4 சிக்மா பாண்டா இல்லை 4 பை பாண்ட் பாசிபிள் இல்லை. ஸோ நம்மளோட சிக்மா பாண்ட் பை பாண்டை பொறுத்து ஹைப்ரிடைசேஷன் வேரி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்டர்ன் இப்படி இருக்குது. ஸோ அதாவது இது ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து 4மே சிக்மா பாண்டுக்கான பேட்டர்ன். ஸோ இன்னொரு பேட்டர்ன் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், 3 சிக்மா ஒரு பை பாண்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 2 சிக்மா 2 பை பாண்டு. ஸோ அப்போ இதுக்கு ஒரு டேபிள் காலம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் sp3 hybridization, இது sp2, இது sp. ஸோ இதில் பாண்ட் ஆங்கிள் 109.5, பாண்ட் ஆங்கிள் 120, இது 180. இது டெட்ராஹெட்ரல் ஷேப் கிடைக்கும். டெட்ராஹெட்ரல், இது ட்ரைகோனல் பிளானர் லீனியர். ஸோ அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 சிக்மா, இதில் sp3 ஹைப்ரிடைசேஷனாக 4 சிக்மா, இதில் 3 சிக்மா ஒரு பை பாண்டு, இதில் 2 சிக்மா 2 பை பாண்டு. ஸோ இதுதான் சுச்சுவேஷனு. ஸோ இந்த டேபிள் காலத்தை வச்சு நம்ம எந்த காம்பவுண்டு வேணாலும் ஈஸியான கண்டுபிடிச்சிடலாம், ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இப்போ நம்மளுக்கு CO2 இருக்குது. இதில் CO2 வந்து C டபுள் பாண்டுவோ. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா sp தான், ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு நியூ பேட்டர்னில் இருக்கா. அப்போ இது ஒரு புது எக்ஸப்ஷனால் sp-க்கு வந்து இன்னொரு பேட்டர்னும் இருக்குது. என்ன பேட்டர்ன் பார்த்திங்கன்னா C டபுள் பாண்ட் இப்படி இருந்தாலும் மொத்தத்தில் 2 சிக்மா 2 பை தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் sp தான் கண்டிஷனில் தான் வருது. அப்போ இது sp. ஸோ இது வந்து 180. ஸோ ஆங்கிள்லாம் மாறல, இதே பாருங்கள், இதே சுச்சுவேஷன் தான். இப்போ ஒரே சைடு வந்து நம்மளுக்கு 2 சிக்மாவும் இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, இந்த ஃபார்மேட் இங்கே 2 சிக்மா 2 பை. ஸோ இது ரெண்டும் ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தான் நமக்கு புரியும். இப்போ நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் COOH இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபார்மிக் ஆசிட் கொடுத்துட்டாங்க. இதில் கார்பனோட ஹைப்ரிடேஷன் கேட்டாங்கன்னா நம்ம அதில் இந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ இப்படி எழுதும்போது இது 2 சிக்மா இது பை. அப்போ 3 சிக்மா ஒரு பையா sp2. சப்போஸ் வேறு ஒன்று கொடுக்குறாங்க, அமைடு கொடுக்குறாங்க, CH3 CONH2. இதில் இந்த கார்பன் 2 கார்பனுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். CH C டபுள் பாண்ட் O NH. ஸோ சேம் சுச்சுவேஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா
நாலுமே சிக்மா. ஸோ அப்போ இந்த கார்பனு sp3, இந்த கார்பன் sp2. ஸோ HCN இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், HC ட்ரிபிள் பாண்ட் N. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது sp, இது சிக்மா பை sp. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ இந்த டேபிள் இருக்காலும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டேபிள் இருக்கும். ஸோ ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஜியோமெட்ரி ஆஃப் சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியோமெட்ரி அப்படிங்கிறம்போது என்னென்னா, நீங்கள் சிங்கிள் மாலிகுலுக்கு இப்போ மீத்தேனுக்கு வந்து CH4 இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் டெட்ராஹெட்ரல் சொல்லலாம். இது வந்து டெட்ராஹெட்ரல். ஈத்தேனுக்கு நீங்கள் டெட்ராஹெட்ரல் சொல்ல முடியாது, ஓவரால் மாலிகுலுக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சர் சொல்ல முடியாது இதுக்கு. ஆனால் இந்த கார்பன் அரவுண்டு ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹெட்ரல் வரும். இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணிங்கன்னா இது டெட்ராஹெட்ரல் மாதிரி இருக்கும், அது இந்த கார்பன் கம்பேர் பண்ணிங்கன்னா அது டெட்ராஹெட்ரல் மாதிரி இருக்கும். ஆனால் ஓவரால் ஸ்ட்ரக்சர் இதை மென்ஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதில் கிளியராக இருந்துக்கோங்க. ஏன்னா இதில் ரெண்டுமே sp3 தான். ஸோ நம்மளுக்கு ஹைப்ரிடைசேஷனுங்கிறது அரவுண்ட் த கார்பன், சிங்கிள் கார்பன் வச்சு வேணால் சொல்லலாம். இப்போ டபுள் பாண்டட் கார்பனாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, ஸோ இந்த பார்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரைகோனல் பிளானராக சொல்லலாம். இதை ட்ரைகோனல் பிளானர். ஆனால் ஓவராலாக இந்த ஈத்தீன் வந்து பார்த்திங்கன்னா லீனியர். ஸோ அதில் கிளியராக இருந்துக்கோங்க, இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா லீனியர். இந்த கார்பன் மட்டும் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா அது ட்ரைகோனல் பிளானர். ஸோ இதான் வந்து ஜியோமெட்ரி வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு கவுலன் மாலிகுலுக்கு சொல்கிற மாதிரி இங்கே எக்ஸாக்டாக ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு சொல்ல முடியாது. ஸோ அதில் வந்து கிளியராக இருந்துக்கோங்க. இப்போ பென்சீன் அப்படின்னா ஒரு கார்பனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரைகோனல் பிளானர். ஏன்னா அது 120. இது ஓவரால் மாலிகுலர் ஸ்ட்ரக்சருக்கும் ஹைப்ரிடைசேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஏன்னா இது ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்பனுக்கும் sp2 இருக்கும். அதனால் ஓவரால் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து இது நீங்கள் ட்ரைகோனல் பிளானர்னு சொல்ல முடியாது, இது ஹெக்ஸாகோனலில் இருக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு கார்பனை மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது வந்து ட்ரைகோனல் பிளானர். ஸோ அதனால் ஜியோமெட்ரி அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த டேபிளர் காலத்தை பொறுத்து தான் அமையும் இது. ஸோ இதில் நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க, கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. கெமிக்கல் பாண்டிங்கில் இன்ஆர்கானிக்கில் வர மாதிரி இப்போ CO2 அப்படின்னா இது ஓவரால் மாலிகுல் லீனியர், CO லீனியர் அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் சப்போஸ் டெக்கேன் கேட்குறாங்க என்னன்னு சொல்லுவீங்க? அது லீனியர் தான், ஜிக்ஜாக் லீனியராக இருக்கும். ஆனால் அது டெட்ராஹெட்ரல் நீங்கள் சொல்ல முடியாது, ஒரு கார்பனை மட்டும் வேணால் வச்சு சொல்லலாம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் ஜியோமெட்ரி அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. ஓகே.